முழங்காலுக்கு மேல துடைப்பாதியோட அவருக்கு இல்ல ஒரு என்ன நடந்தது? கடைசி யுத்தத்துல அவருக்கு 3 வயது இருக்கும். அந்த மருந்துகள் ஒன்றும் இல்ல, கட்டுறதுக்கு ஒன்றுமே இல்ல. சும்மா ஒரு பெட்ஷீட்ல ஒரு மருந்துகளை மண்ணில போட்டு கிடந்தது. புழுத்து செத்தாலும் பரவாயில்லையா அக்கா, கால் எடுக்க வேண்டாம். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு எங்க நிக்கிறோம்டா, இலங்கையில கிளிநொச்சி மாவட்டத்துல ராமநாதபுரம் என்ற இடத்துல தான் வந்திருக்கிறோம். ஒரு மாற்றுத்திறனாளியாயின முன்னாள் போராளியுமாகிய சீதாக்கா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வர்ற உறவுகள், எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்களுடைய காணொலியை நீங்கள் வெளில தட்டி கொண்டு பார்க்கணும். எங்களுடைய சேனலை நீங்கள் வந்து நல்லா பகிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸுகளை நல்ல ஆதரவுகளை தர வேணும். இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட உறவுகளுக்காக உதவிகள் கிடைக்க நீங்கள் உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு இப்போ நாங்கள் அவருடைய இல்லத்துக்கு போவோம். வேறங்க உறவுல அங்கே போய் என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்றதை நாங்கள் அந்த குடும்பத்தோட நாங்கள் பேசி அதை நாங்கள் எங்களுடைய காணொலிக்குள்ளாலே எங்களுடைய உறவுகளுக்கு அறிவித்தோம். வணக்கம். வணக்கம். எங்களுடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு வணக்கம் சொல்லுவோம். உலகெங்கும் வாழுகிற உறவுகளுக்கு ஒரு வணக்கம். இன்றைக்கு நீங்கள் அழைச்சதுக்கு அமைவாக நாங்கள் உங்களுடைய நிலைமைகள் சார்ந்து நாங்கள் பதிவு செய்து ஒரு உதவி திட்டத்தையும் வழங்கி இன்னும் உதவிகளை நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்களால் பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். அதுக்கு முதல் நாங்கள் உங்களுடைய சில கேள்விகளை கேட்போம். இப்போ உங்களோட பேர்களை நீங்கள் சொல்லணும். இது சரியா எந்த இடத்துல இருக்கிறீங்க, தம்பிக்கு எத்தனை வயது, என்ன பேர், மற்றது இப்போ உங்களோட நிலைமைகள் சார்ந்து நான் கேட்கப்படுறேன். இப்போ இன்றைக்கு இப்போ சரியான வெயில் காலமாக இருக்குது. அதோட மதிய நேரத்தை கடந்துட்டுது. இப்போ அண்டாலும் நாங்கள் உங்களை சாப்பிட்டீங்களோ கேட்கணும். சாப்பிட்டீங்களோ, சமையல் முடிஞ்சதோ? சாப்பிட்டோம். சமையல் முடிஞ்சு சாப்பிட்டாச்சு. இந்த நிலையில வந்து நீங்கள் ஒரு வாழ்வாதாரம் சார்ந்து உங்களை அழைச்சிருக்கிறீர்கள். அது சம்பந்தமா நாங்கள் அறிஞ்சு கொள்வோம். என் பேர் திருமதி சுதா சீதாலட்சுமி, மகன் ரஜீவன். அவருக்கு 18 வயது, எனக்கு 52 வயது. உங்களுக்கு கணவர் இல்ல, அவர் கேன்சரால இறந்து இப்ப 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 ஆண்டுகளாக வந்து வீட்டுக்காரன் வந்து ஒரு நோய் தாக்கத்தால இறந்துட்டார். தம்பிக்கு வந்து இப்போ இது கால் உண்டு பாதிக்கப்படுற, கால் உண்டு செயற்கை அவயம் பொருத்தப்பட்டிருக்கிற, முழங்காலுக்கு மேல கால் இல்ல. முழங்காலுக்கு மேல துடைப்பாதியோட அவருக்கு இல்ல ஒரு என்ன நடந்தது? அவருக்கு இந்த கடைசி யுத்தத்துல அவருக்கு 3 வயது இருக்கும். அந்த நேரம் காயப்பட்டது. எத்தனையாம் ஆண்டு? 2009ஆம் ஆண்டு 2ஆம் மாசம் 13ஆம் தேதி நடந்தது. எந்த இடத்துல? வள்ளிகுணம் பகுதியில். வள்ளிகுணத்துல 3 வயசுல நடந்தது. ரிகணவீச்சுல. நீங்களும் காயப்பட்டிருக்கிறீங்க? நானும் காயப்பட்டேன். நிறைய காயங்கள் காலில், இந்த துடைப்பாதியில, தோல் மூட்டு, வயிறு, அப்படி என்று பேரதூரமான. அப்ப நீங்கள் என்ன, நீங்களும் அதே இடத்துல காயப்பட்டீங்களா? இல்ல நீங்கள் அதே இடத்துல காயப்பட்டு வைத்தியசாலைகள்ல இங்க இருந்தீங்க? வைத்தியசாலையில ஒரு இடம் இருக்குல்ல, நாங்க காயப்பட்ட உடனே எனக்கு தெரியாதுங்க கொண்டு போனதுண்டு. இந்த இடையில 2ஆம் நாத்து தான் மாத்தலன்னு சொல்லிச்சுனா, மயக்க நிலையில இருந்தாண்டு மாத்தலன் என்று சொல்லிச்சுனா. இப்ப இந்த 3ஆம் நாளாம் நாத்து கப்பல்ல ஏத்துறதாக கதைச்சு கொண்டினோம். அதோட இவரும் இதாண்ட எனக்கு இந்த கால், இந்த பகுதியோட எனக்கு கால் எடுக்கிறதுக்கு சொல்லி கால் எடுக்கிறதுக்கு சொல்லி முடிவு செய்து கால் எடுக்க சொல்லி டாக்டர்கிட்ட கொண்டு போக சைன் பண்ண வந்தவையா. அப்ப பேனடோல்லாம் தந்தொன்று இருந்தவை, மருந்துகள் ஒன்றும் இல்லை, கட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு பெட்ஷீட்ல ஒரு மருந்துகளை மண்ணில போட்டு கிடந்தது. அந்த பெட்ஷீட்டோட தான் 4 பேர் நின்றவே, 2 பேர் அந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள் பெட்ஷீட் அப்படியே சுருட்டி போட்டு தூக்கினவே. அப்ப நான் பார்த்தேன். நான் அந்த நேரம் சைன் வைக்காண்ட
என்ன மெசன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்டா மகனுக்கும் கால் இல்லை, எனக்கும் எடுத்தா பிரச்சனையுண்டு. அப்ப என்னோட கூட வந்த சௌரங்கள் எல்லாரும் எங்களை சுத்தி நின்றவையாள். அப்ப எங்கட தம்பி நின்று சொன்னார், அது புழுத்து செத்தாலும் பரவாயில்லையாக்கா, கால் எடுக்க வேண்டாம். ஏன்னு சொன்னா ஒரு சில நேரங்கள்ல மாறிட்டுதான்னு சொல்லி சொன்னா அக்காண்டாலும் காலோட இருப்பா, இருந்தா அந்த பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவா, கால் எடுக்க வேண்டாம். அப்ப டாக்டர் சொன்னார், கால் எடுக்காட்டி அதை நீங்க மாத்தி கொள்ள மாட்டீங்க, என்னன்னா பாரதூரமான காயம் எடுத்தால்தான் மாத்தலாம், எடுக்காட்டி கடைசி வந்து மாத்தலான்னு சொல்லிட்டினா. அது தேவாரமா என்னன்னு தெரியல. அந்த நேரத்துல எங்கட டாக்டர் அண்டி பழைய மருத்துவ பிரிவுல இருந்த டாக்டர் அண்டி வந்து இப்படியே பார்த்து கொண்டு வந்த நேரத்துல என்ன சந்திச்சு இந்த காலை வந்து இந்த பெருவிரல்ல அடிச்சவாவா, பெருவிரல்ல அடிச்சவா. பெருவிரல் அடிக்க நான் அந்த அப்படி அந்த ஒரு இதொண்டு வந்தது எனக்கு. அந்த நேரம் அவ சொன்னவா என்ன சொல்லி சொன்னால், எக்காரணம் கொண்டும் கால் எடுக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்க கூடாதுன்னு அவ எங்கட சௌரங்கள்ட்ட சொல்றான். நான் கிடந்து கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவ சொல்றா, எனக்கு கலைக்க முடியாது, இவைய மாறி மாறி கலைக்கிறத நான் கேட்டுக்கொண்டு கிடந்தேன். அப்ப அவ சொன்னதுக்கு நாங்கதான் இவியல் டாக்டராக்கள் இவைய சரியா வற்புறுத்தி என்னண்டா மருந்துகள் இதெல்லாம் அது இல்லை, இல்லையான எல்லாம் விழுகுது, புழுக்க போகுது, நீங்க மாத்திக்கொள்ள மாட்டீங்கள், அவை சொல்லின இவ சொல்லின மண்டு வச்சிருந்தால் ஒன்றும் செய்யலாது, வைத்தியத்துக்கு விருப்பம் இல்லையாண்டு சைனை வேண்டி கொண்டு வாங்கோண்டு. அப்ப உடனே தம்பி வைத்தியத்துக்கு விருப்பம் இல்லையாண்டு செய்து கொடுத்துட்டாரு. எங்களை ஏனண்டு அந்த பெனடோல் கூட பேருந்து தெரியல, பெனடோல் கூட இல்லை, பெட்ஷீட்டாலதான் மாறி மாறி இந்த புண்ணுகளை துடைச்சு 2 பேர் இருந்தவே மனம் எழும்பிட்டுது. கடவுளா பார்த்து 3 நாளாத்து கப்பல் வருதுன்னு சொன்னவே, 3வது கப்பல்ல ஏத்த போறோம்னு சொன்னவையால். அப்ப நாங்கள் அதோட கப்பல்ல ஏத்திட்டினோம். கப்பல்ல ஏத்தினாலும் கணவர் வேற இல்லை, நானும் மகனும். கணவருக்கு வேற என்ன அங்கால வேற பயம், அவர் இந்த இதுகள்ல கொஞ்சம் ஈடுபாடுன்றபடியால் பயத்துல வர மாட்டேன்னுட்டு. விடுதலை புலிகள் இந்த அமைப்புகளுக்கு கூடுதலா வேலை செய்யறது. நாங்க கல்யாணம் பாட்டுக்கலாம் கொல்லம் நடுப்புல மகளிர் அமைப்புல போராளியா இருந்தேன். அப்படியான இதால அண்ணன் வரையில நீங்களே தம்பியும் நானும் மகளும் அப்படியே வள்ளத்துல ஏத்தினதையும் கண்ட நான். எல்லாரும் சௌரங்கள் எல்லாரும் சுத்தி நின்றவைய வள்ளத்துல ஏத்தி அந்த தண்ணிக்கால கொண்டு கொஞ்சம் தூரம் ஏத்தி தள்ளி விடையக்கையும் நான் பார்த்தேன். அந்த நேரம் எனக்கு ஒரு என்ன அந்த அந்த காயத்துக்கையும் அந்த ஒரு இதுக்குள்ளையும் நான் ஒரு கலைஞர், என்னை அறியாமலே அந்த மனசுக்குள்ள அந்த அந்த படத்தின் ஞாபகம் வருதில்லை, அந்த தாலாட்டுதே வானம் தள்ளாடுதே மேகம் அந்த பாட்டு மனசுல வந்தது எனக்கு. அப்படியே போயிட்டேன். அதுக்கு பிறகு திருவோணமலையில. எத்தனை சகோதரங்கள்? எனக்கு சகோதரம் நாங்கள் 7 சகோதரம், என்னோட 8 பேர். 8 சகோதரங்களை நீங்கள் 8வது? இல்ல நான் 2வது அண்ணாமூர். நீங்கள் அண்ணா போராட்டத்துல செய்த நீங்களும் போராளியா இருந்தது. அதே மாதிரி வேற யாக்களும் கூட வீட்டுல எங்களோட தம்பி இருந்தார், வேற 13 வயதுல இயக்கத்துக்கு போனவர். அவர் அதுக்கு முன்னம் நான் போய் தம்பி போயிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே நான் ஓட்டத்துல நீங்கள் ஓட்டத்துல வந்தது இல்ல போனது? போயிட்டு ஓட்டத்துல வந்தேன். அப்படியே வந்து கொல்லம்மனோட போட இணைஞ்சு கலைத்திறமைகளை வெளிப்படுத்தி இப்படி ஒரு சூழ்நிலையில உங்களோட கடந்த கால வரலாறுகளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது அது சரி, அதுகளை நாங்கள் கேட்டறிவோம். நீங்கள் மீள்குடி அமர்ந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து விசேஷமாக என்ன வாழ்வாதாரங்கள் கிடைக்கிறது இந்த அரசாங்கத்துல அல்லது வேறு யாராவது? எங்களுக்கு மீள்குடியேற்றத்தால வந்த உடனே இந்த தகரம் கொஞ்சம் தந்தவையால், மற்றது ஒரு கொட்டில் அந்த தகரம் தான் இப்ப நான் அதுதான் இருக்கிறேன் அடிக்க, அதைத்தான் பிடிங்க. அதே தகரம் தான், அந்த தகரம் தான்.
வந்த அந்த வாட்டர் பம்ப் பைப்புகள் சும்மா வீட்டு ஓ தோட்டங்களுக்கு அதுகள் தந்தவைகள். மற்றது அந்த நிவாரணங்கள் சாமான் அதுகள் இதுகள் என்று தருவின மொழிய எங்களுக்கு வாழ்வாதாரம் என்று சொல்லி இதுவரையில பதியினம் இல்ல பதியினம் செய்தண்டு கொண்டிருக்கணும் வாழ்வாதாரங்கள் என்று சொல்லி இப்ப ஜிஎஸ் ஆட அபிவிருத்தி உத்துதாரர் 15 கோழி கூடண்டு தாரத்துக்கு சாமான்கள் தந்தவைகள் உண்டு. அது கட்டையும் இல்ல கிடக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா மிச்சம் எல்லாம் நாங்கள்லாம் போட்டு கட்டணும். அப்ப அது இப்ப இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து தம்பிக்கு இப்ப 18 வயசு ஆயிட்டுது. 3 வயசுல அவருக்கு வந்து இறைவன வீச்சுல வந்து முழங்காலுக்கு மேல துடையோட கால் போயிட்டுது. இப்படி ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு மகள் ஒன்று இருக்கு, அவ திருமணம் முடிச்சுட்டா. நீங்களும் தம்பியும் இருக்கிறீங்க, அப்பா இல்ல. அப்ப நீங்கள் இங்க ஒரு வேலை செய்யறீங்க. நான் இப்ப அது இந்த என்னன்னு சொல்லி சொன்னா கூலிக்கு போற மாதிரி தான் ஒரு சின்ன கிளீனர் வேலையா இல்ல நெடுக வராது. பஸ்ஸுக்கு வந்து 240 ரூபா முடியும் போய் வர. ஒரு நாளைக்கு உங்களை அங்க போய் வேலை செய்தா எவ்வளவு கிடைக்கும்? 1000 ரூபா கிடைக்கும். 1000 ரூபாயில 240 ரூபா 240 ரூபா போய் 760 ரூபா கிட்ட வருமா? அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் இருக்கு. வேற வருமானங்கள் இல்லை. கொஞ்சம் தென்னங்கண்டுகள் எல்லாம் நீங்க வச்சிருக்கிறீங்க. வீடு இருந்த வீடு பிடுங்கி கிடக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு வீட்டு திட்டம் வீடு ஒன்று கட்டித்தரலாம்னு சொல்லி சொன்னவைகள் ஒரு 21 அடியில வீடு ஒன்று கட்டித்தரலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று நிறுவனம் ஒன்று கட்டித்தர போகுது. அந்த அளவில் இப்போ உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்கு, மின்சாரம் இருக்கு. இதற்கு இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் தம்பிக்கு காலையில் அவர் வந்துட்டார், உங்களுக்கும் படுகாயம். இப்போ எங்கள்கிட்ட இந்த உறவுகள்கிட்ட நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரம் ஒன்று எதிர்பார்த்து நிற்கிறீங்க? நான்டா எனக்கு ஒரு பால் மாடுன்னு சொல்லி சொன்னால் இப்ப கோழி வளர்ப்பு மற்றது தோட்டம் அப்படின்றதெல்லாம் நான் தோட்டம் செய்யறேன். நான் வீட்டு தோட்டம் கொட்டைகள் எல்லாம் நட்டு இருக்கிறேன். அங்கால கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் பயிர்கள். ஆனால் அது எங்களோடய போயிடும் பெருசா வியாபாரத்துக்கு கண்டதில்ல. வீட்டு தேவைகளுக்கு எங்கட வீட்டு தேவைக்கு வருகுது. மற்றது என்னன்னா இப்ப ஒரு பால் மாடுன்னு சொல்லி சொன்னால் பால் இங்க கிடைக்கிறது இல்ல. பால் சரியான தட்டுப்பாடு. ஒரு கோயில் தேவைக்கு கூட அவசரத்துக்கு போய் ஒரு காப்போத்தல் பால் தாங்க உண்டாலே பெரிய பெரிய பண்ணியல் அதுகள் இருந்தாதான் அந்த காலம். இப்ப என்ன செய்யணும்னா அந்த எங்கட இடத்துல நாங்கள கொஞ்சம் தள்ளி போகணும். அங்கால போனால் எடுக்கலாம். அதுவும் இப்ப இந்த காப்போத்தல் அரைப்போத்தல் வேண்டேலாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா அவையில் அப்படியே ரொக்கமா பால் கறந்து இப்ப எடுக்கணும் தானே அந்த பால் சபைகள் சங்கங்களால அதுக்கு அவன் மொத்தம் கொடுத்துடும். இப்ப வீடு வழிய காப்போத்துல இறப்போத்துல எடுத்துக்கொள்ளலாது. உங்களுக்கு ஒரு பால் மாடு நல்லது. இப்ப தம்பி வந்து நடனத்துறையில எல்லாம் ஒரு திறமையை தேர்ச்சி பெற்றவர். கணக்கண்டூர் இதெல்லாம் நாங்கள் இந்த முகநூல் வழியே பார்த்திருக்கிறோம். அது சார்ந்து தம்பி இப்பவும் இந்த நடன கலைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்ப என்ன மாதிரி உங்களோட நடன பயணங்கள் எல்லாம் போகுது? இப்போ ஒற்றைக்கால் நடன புயல் என்று சொல்லி உங்களோட தன்னம்பிக்கை வச்சு நீங்கள் பல மக்களுடைய பாராட்ட பெற்றிருக்கிறீர்கள், பல கலைஞர்களுடைய பாராட்ட பெற்றிருக்கிறீர்கள். இந்த புதுக்குடியிருப்பு இந்த விஸ்வமடு ராமநாதபுரம் கிளிநொச்சி மாவட்டத்தின் ராமநாதபுரத்துக்குள்ள வந்திருந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து உலகத்திலே ஓரளவுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறீர்கள். இப்பவும் நீங்கள் இந்த பயிற்சியில ஈடுபடுறது இதால உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கா? இப்போ யாராவது காசு தந்து உங்களை கலைத்திறமை கூடாக வீடுகள் நிகழ்வுகளுக்கு அழைக்கணும், அதால உங்களுக்கு நன்மைகள் ஏதாவது கிடைக்குதா? அப்படி ஒன்றும் தாரையில சும்மா இருக்கு. நாங்கள் தார பணத்துக்கு என்ன செய்ய போறீங்க? வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் வந்து குளிர் காய்ஞ்சி அந்த பணத்தை தாரது உங்களோட கஷ்டத்தை ஒரு கொஞ்சம் மாற்றவிடும். அதே மாதிரி இப்போ வந்து 220 ரூபா போகுது டாலர்ஸ், சரியான குறைவு. அந்த பணம் இங்கே பெறுமதி இல்லை, இங்கே வந்து பெறுமதி இல்லை. ஆனாவே சரியா அந்த காசை அனுப்புறது எல்லாமே ரொம்ப கஷ்டம். அப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற கூட்டை வாங்கி கொண்டு கோழியை வளர்த்து காட்டணும். இப்போ எங்களுக்கு பிறகு கோழிகள் எல்லாம் வாங்கி கூடு வந்த பிறகு ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டால் இந்த உதவி செய்த ஆட்கள் வந்து உங்களை பார்த்து சந்தோஷப்படையணும். நான் வளர்க்கணும். அதே மாதிரி பால் மாடு வாங்கி தந்தாலும் நல்ல மாதிரி நீங்கள் பராமரிப்பீர்கள் என்றதான் மற்றவை அறிஞ்சு கொள்ளுவினோம். என்ன இப்ப இந்த சூழ்நிலையில வந்து அந்த கூடு வந்து கூடாத்தரே இல்லை. இப்ப அவைய தந்தது இப்ப எங்களுக்கு தந்தது ஒரு கொஞ்சம் நெட்டும் ஒரு 10 மரமும் 10 அந்த
ரீப்பையும் மற்ற இந்த சின்ன ரீப்பையிலையும் ஒரு 50 கிட்ட தந்திருக்கணும். மற்றது எல்லாம் நாங்கள் கூலி கொடுத்தால் என்ன இதண்டா என்ன எல்லாமே நாங்கள்லாம் அந்த சாமான் அதை இதண்டோம். எதில கோழி கூட அமைக்க போறீங்க? நாங்கள் இப்படி பார்த்து முன்னுக்கு என்னடா கல்லரும் கூட தானே கொஞ்சம் முன்னுக்கு பார்த்து. எனக்கு என்னண்டா இந்த செல்பட்டு எனக்கு நிறைய பாரதூரமான காயங்கள் இருக்குது. எனது மெடிக்கல் வீதம் வந்து 90 வீதம் டாக்டர் எனக்கு இயங்கினாதுன்றதுதான் எனக்கு மெடிக்கல்ல இருக்கு. ஆனால் நான் அதையும் தாண்டித்தான் நான் குளுச மருந்துகள் எடுத்துக்கொண்டு அதையும் தாண்டி நான் வேலை செய்யணும் உழைக்கணும் சும்மா இருக்க இயலாது. மற்றது காணிலையும் இருக்கிற இல்லை என்னால் இயலக்கூடியது கொஞ்சம் நேரம் மம்பட்டி பிடிச்சி வேலை செய்வேன், வெளியடைப்பேன். என்னால் இயன்றது கொஞ்சம் நேரம் செய்து கொள்வேன். வேலைக்கும் போய் பெரிய பாரதூரமாக வேலைகள் செய்து கொள்கிற இல்லை. எனக்கு இந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்வது. நான் வேலைக்கு போகிற இடங்கள்லையும் என்னில் கொஞ்சம் நல்ல பெற்றாக இருக்கிறோம். எனக்கு கஷ்டமான வேலைகள் பெருசாக கொடுக்குறதில்லை. ஏன்னா இந்த உடல்நிலையை வைக்க தெரியும். எனக்கு என்ன சொன்னால் இந்த கையில் இதை மட்டும்தான் நான் வெளித்தோற்றமாக காட்டிலும் என்னென்னு சொல்லி சொன்னால் எனக்கு உடல் உள்காயம் என்று சொல்கிறது நிறைய. என்னால் கீழே இருக்க முடியாது. நான் கீழே இருக்க இந்த காலை நீட்டி கொண்டு தான் இருப்பேன். இவ்வளவுதான் முழங்கால் மடக்கலாம். சைக்கிள் இல்லை இந்த இதுக்குள்ள வந்து திருப்பி இருக்க இந்த இடம் விடாது. அதால கீழே இருக்க இந்த காலை இப்படி நீட்டி கொண்டிருப்பேன். ஒரு கால் நீட்டி கொண்டிருப்பேன். நான் கோயில்ல இருந்தா கூட இந்த காலை சப்பானி கொட்டி கொண்டு இந்த காலை நீட்டி கொண்டு தான் நான் கோயில்ல கூட இருக்கிறது. அப்படி நிறைய காயம் எனக்கு. இந்த இந்த பகுதியில பெரிய காயம், இந்த துடப்பகுதியில அது எலும்பு வழியில தள்ளி கொண்டு அந்த தோல் பகுதியில அந்த வயிற்றுல வந்து 17 தையல் போட்டிருக்கு. இவ்வளவு காயத்தோடான் இருக்கிறேன். வெளித்தோற்றம் எனக்கு நல்லா இருந்தாலும் இந்த உள்தோற்றம் வந்து சரியான பாதிப்பா பெரிய பாரதூரமா தான் இருக்குது. அதை பாக்குறவைக்கு தெரிஞ்சு கொள்ளாது, தெரியாது. என்ன வெளியில பாக்குறவைக்கு தெரிஞ்சு கொள்றேன். இல்லை பஸ்ஸில் ஏறி போனாலும் நான் பஸ்ஸில் ஏறிடுவேன், ஒரு காலில் நின்று போவேன். ஆனால் இந்த வெளித்தோற்றத்தில் பார்த்து யாருமே எனக்கு சீத்தர்ற இல்லை. கிடைச்சா இருப்பேன், இல்லாட்டி என்னால் முடியலைன்னு சொன்னால் அரை டைம் கேட்டு வேண்டுவேன். அப்படித்தான் நான் பயணமும் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நிலைமையில இப்போ எங்களோட வாழ்க்கை போகுது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள், இவருக்கு முழங்காலுக்கு மேலே துடியோட கால் இல்லை. அவள் ஒரு முன்னாள் போராளி, கலை பண்பாட்டு களத்தில் பணியாற்றி அவரோட கணவனும் வந்து இந்த போராட்டத்துக்கு ஒரு உதவியாளராக இருந்திருக்கிறார். அப்போ இந்த குடும்பம் ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு குடும்பமாக காணப்பட்டது. உடல் முழுக்க காயம் அக்காக்கும். அதே மாதிரி தம்பியும் ஒரு காலை இழந்துட்டான். அவருக்கு 2 பிள்ளைகள், 2ல ஒரு பொம்பளை பிள்ளை திருமணம் முடிச்சிட்டா. அப்போ இது அவையோட சொந்த காணி. இப்போ மண் வீட்டில் இருந்து அந்த வீடு கலட்டி அவைக்கான ஒரு நிறுவனம் கொண்டு வந்து அந்த ஒரு வீட்டு திட்டத்தை வீடு கட்டி கொடுக்கறதுக்கு தயாராகி அடிக்கல் வச்சிருக்கணும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் அவைகளும் அந்த கடமைகளை சரியாக செய்து முடிக்கணும் என்றதை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள், அவள் ஒரு பால் மாடு ஒன்று கேட்டிருக்கிறா. சில பேருக்கு சில விடயங்கள் உடனே கேட்கக்கூடிய நிலைமை வராத, நான் உதவி தேவை என்று அழைப்பினும் நான் திடீரென்று குழம்புப்பட்டு போவேன், எப்படி செய்கிறேன்ட்டு. அதோட இவர் ஒரு நடன கலைஞன். இவருடைய காணொலிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் ஒரு கால் இல்லாமல் வந்து தானும் தன்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் உறவினர்களெல்லாம் தன்னுடைய நடன திறமை மூலம் வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வர ஒரு வாலிபன். அதே மாதிரி அவருடைய அம்மா வந்து கலை பண்பாட்டு களத்திலிருந்து ஒரு கலைஞர், ஒரு போராளி. அவருக்கும் நல்ல திறமைகள் இருக்கு. இப்பவும் சில குறும்படங்கள் நடிச்சிருக்கிறார். இனி வரும் காலங்களில் வந்து அவருடைய சின்ன சின்ன நாடக நிகழ்வுகள் எங்களுடைய காணொலி மூலம் வந்து ஒளிபரப்பாகும். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இந்த காணொலிகளுக்கு இணைச்சு சமூக விழிப்புணர்வு காணொலிகளை நாங்கள் செய்து கொண்டு வாரோம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள் அனைவரும் உதவி செய்யணும். ஏனென்று சொன்னால் என்னுடைய காணொலிகள் அத்தனைக்கும் நீங்கள் உதவி செய்து கொண்டு வாரீர்கள். இந்த தேசத்தின் மேலே இருக்கிற மக்கள் மேலே நீங்கள் கருணை கொண்டு இந்த மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்தவர்களாக உதவி செய்கிறீர்கள். ஆகவே இந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு பசு பால் மாடொண்டு, கறவையின பால் மாடொண்டு வாங்குறதுக்கு நீங்கள் உதவி செய்ய வேணும். அவள் வீடு கட்டிடுவா. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய சனலை நீங்கள் நல்லா பகிருங்கோ, லைக் பண்ணுங்க. அப்போதான் இந்த உதவி செய்யக்கூடிய ஆக்களுடைய கரங்களுக்கு கண்களுக்கு எல்லாம் போய் சேரும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த கனடாவில் வசிக்கிற
குளோரியாக்கா குடும்பத்தினர், கனடாவில் வசிக்கிற குளோரியாக்கா குடும்பத்தினர் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற குடும்பங்களுக்கு சிறிய தொகை பணங்களை வழங்க சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தவா. அந்த வகையில் நான் இன்றைக்கு குளோரியாக்காவினுடைய கரங்களால் அனுப்பப்பட்ட பணத்தை சீதாக்கா குடும்பத்துக்கு நான் இங்கே வழங்குறேன். இது ஒரு கண்ணி பாருங்க. ஆமாட்ட கொடுங்க. அம்மா 20,000 ரூபாய் பணம் குளோரியாக்கா தந்திருக்கிறா. குளோரியாக்கா குடும்பத்துக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? உதவி செய்திருக்கிறோம். எங்களோட நிலைமையை அறிஞ்சு எங்களுக்கு இந்த உதவி நாங்கள் கோழி வேண்டி கொஞ்சம் சத்தமா பேசுங்க. இந்த உதவி திட்டம் எங்களுக்கு இப்ப கிடைச்சதால எங்களுக்கு நாங்க அந்த கோழி கூட்டையும் கட்டி மிகுதி பணத்துல கோழியையும் வேண்டுவோம். பிறகு இந்த எங்களோட உறவுகள் உங்களுக்கு ஒரு பசுபால் மாடு தேவை என்று உணர்ந்து அவை ஒரு பகுதியான பணத்தை அனுப்புற பொழுது இன்னும் ஒரு உதவி திட்டத்தோட நாங்கள் பால் மாடெல்லாம் வாங்கி தந்து உங்களுக்கு எங்களோட சேனலுக்குள்ள அவை உதவி செய்வினோம். அந்த உதவியை நாங்கள் கொண்டு மீண்டும் கரங்கோப்போம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் நாங்கள் காணொலியை நிறைவுக்கு கொண்டு வரோம். சீதாக்காவுடைய குடும்பத்துக்கு அக்காவுடைய எதிர்பார்ப்பின்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒரு காலை இழந்துட்டார். அக்காவும் படுகாயமடைஞ்ச நிலையில ஒரு உரிய முறையில நான் இந்த பணத்தை கொடுத்துருக்கிறேனாக்கா எங்களோட சனலை நம்பி நீங்கள் உதவி செய்து வர குடும்பம் உண்டு. வரிசையில குளோரியாக்கா குடும்பமும் உண்டு. அப்போ அந்த வகையில நான் எமது சனல் சார்பில் மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்னும் நீங்கள் உதவி செய்யணும் உறவுகளை என்று கேட்டுக்கொண்டு என்னோட காணொலியை நிறைவு செய்ய இன்னும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் சிறி நன்றி. அப்படியே தண்டுட்டு நீ போய் இங்க கையையும் பாருங்க. கையும் எரிஞ்சது போன உள்ள போய் கையும் எரிஞ்சு போச்சு. என்ன நீ நடந்து போய் அப்படின்னு அரவாசி இல்ல எலும்போடே அந்த எலும்பு கிட்டே போயிட்டு அவ்வளவு சதையே இல்லை.